சல்மான் கான் ஒரு உமனைசர். டீசெண்டான வார்த்தையில் சொல்லணும்னாக்கா தீராத விளையாட்டு பிள்ளை. அவர் நிறைய பெண்களுடைய முக்கியமாக நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாத உண்மை என்னன்னா, அசினுக்கு அவங்க சினி ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அல்லது தமிழ் படத்துல நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே லவ் இருந்திருக்கு. அவர் யாருன்னா அசினுடைய காலேஜ் மேட். அவர் பேரு ஒரு நடிகர் தானே அவரு? ஆமா, ஓகே, நடிகர் தான். இவங்க கூட காலேஜ் மேட். அவர் ஓகே, காலேஜ் டேஸ்ல இருந்து பழகி இருக்கிறாங்க. இவங்க ஆட்டிடியூடே ரொம்ப ஹெட் வெயிட். ஓகே ஓகே. விஜய் சல்மான் கான் கூட அசின் கிசுகிசுக்கப்பட்டதா சொல்றாங்களே, உண்மையா? அதாவது முக்கோண காதல் மாதிரி கேட்குறீங்களா? விஜய் கூட அசினை சேர்த்து வச்சு கிசுகிசுக்கள் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இவங்க அசின் பாலிவுட் போன பிறகு சல்மான் கான் கூட ஒட்டிக்கிட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கேரவனில் உட்காந்துட்டாங்களாம். அந்த இன்னொரு பாட்டியும் எனக்கு கொடுத்தாதான் நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ ஒரு துரோகி. அவ மட்டும் இல்லை, அவளுடைய குடும்பமே ஒரு துரோக குடும்பம். என்னை லவ் பண்ணுறதாக, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறதாக நடித்து என்னை ஏமாத்தினா. TN Talkies தமிழ். வணக்கம் டிஎன் டாக்கிஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா விமர்சகர் வித்தகன் சேகர். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இன்னைக்கு நிறைய நடிகைகள் இருந்தாலும் அசின் நம்ம மனசில் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கிறது எல்லாராலையும் பார்க்க முடியுது. அசின் யாரு? அவங்க எப்படி திரையுலகத்துக்கு வந்தாங்க? அசினோட அப்பா சிபிஐ ஆஃபீஸராக இருந்தவர். அதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டார். ஓகே. அவங்க அம்மா ஒரு டாக்டர். ஸோ ரொம்ப வசதியான குடும்பம். கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தாங்க. அங்கே தான் அவங்களுடைய ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பெல்லாம் முடித்தாங்க. அவங்களுடைய 15வது வயசில் சத்யன் அந்திக்காடு அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான மலையாள டைரக்டர், ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஊரில் பாரதி ராஜா மாதிரி ஒரு கிளாசிக்கல் டைரக்டரில் டாப் அவர். ஓகே. அவர் தான் அசினை தன்னுடைய படத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா அவங்க ஸ்டடீஸ் முடிக்கிறதுக்காக ஒரு 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தமிழில் நடிக்க வந்தது. தமிழில் அவங்களுடைய முதல் படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னு பல பேர் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. அசினை தமிழில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தினவர் சினிமாட்டோகிராஃபர் கம் டைரக்டர் ஜீவா. அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி காலமாகிட்டார். அவர் தன்னோட உள்ளம் கேட்குமே அப்படிங்கிற படத்தில் அசினை அறிமுகப்படுத்தினார். அந்த படம் ஆக்சுவலாக 2002 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஆனால் 2004 தான் ரிலீஸ் ஆச்சு. நடுவில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் காரணமாக அந்த படம் தாமதித்து வெளிவந்தது. அது வெளிவரத்துக்கு முன்னாடியே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் அவங்க நடிக்க வாய்ப்பு கிடச்சி அது 2003 வெளிவந்துடுச்சு. அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு படம் ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் கூட ஜோடியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட 3 படம், அஜித் கூட 2 படம், உலகநாயகன் கமல் கூட தசாவதாரம் படம், விக்ரம் கூட 2 படம், சூர்யா கூட ஒரு படம் அப்படின்ட்டு தமிழில் ஆல்மோஸ்ட் அன்றைக்கி இருந்த டாப் ஹீரோக்களில் ரஜினி சாரை தவிர மற்ற எல்லார் கூடவும் ஜோடியாக நடித்து பெரிய பொசிஷனுக்கு வந்தாங்க அவங்க. இப்போ விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்னு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட அவங்க நடித்தோம். அவங்களோட பயணம் ஏன் தமிழில் ரொம்ப காலமாக நீடிக்கலை? தமிழில் அவங்க நடித்த மொத்த படங்களுடைய எண்ணிக்கையே 11 தான். ஓகே. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா த்ரிஷாவுடைய போட்டி. அதே காலகட்டத்தில் தான் த்ரிஷாவும் அறிமுகமாகி வேகமாக வளர்ந்து வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தட்டி பறிக்கிறது, இந்த மாதிரி இவங்க த்ரிஷா தமிழில் செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் த்ரிஷா தெலுங்குலேயே நடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால்
அசின் என்ன பண்ணாங்க, தமிழ்ல நம்மளுடைய வாய்ப்புகள இவங்க தட்டி பறிக்கிறாங்க. இவங்களுடைய தெலுங்கு இடத்த நம்ம பிடிச்சிடலாம் சொல்லிட்டு, இவங்க தெலுங்குல தீவிரமா ம். ஆம் ட்ரை பண்ணி, அங்கேயும் முன்னணி ஹீரோயினா வந்துட்டாங்க. ஓகே. தெலுங்குலயும் ஆல்மோஸ்ட் நெறைய முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சுட்டாங்க. பாலையா, ரவி தேஜா, அப்புறம் அ அந்த மாரி நெறைய பிரபாஸு, நாகார்ஜுனா அந்த மாரி தெலுங்குல டாப் ஹீரோஸ் கூடலாம் நடிச்சு, அங்க முன்னணி ஹீரோயின் ஆயிட்டாங்க. அவ்வப்போது இங்க தமிழ்ல வந்து வாய்ப்பு தேடுறது, அ திரும்பவும் தமிழ்ல இல்லாதப்போ தெலுங்குல போறது. இந்த மாரியாக அவங்களுக்கு வந்து ஒரே போட்டியாளரா அப்போ இருந்தவங்க த்ரிஷா தான். இப்போ தமிழ் சினிமால அவங்க ஒரு 11 படம் தான் நடிச்சிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. அவங்களோட அவங்களுக்கான வந்துட்டு ரெகக்னைசேஷன் கிடைச்சதா அவங்களுக்கு இங்க? அதாவது அதிக படங்கள்ல நடிக்கல அப்படின்னாலும், குறைஞ்ச படங்கள்ல நடிச்சிருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புகழ் கிடைச்சதுங்கிறது உண்மை. அசின் நம்பர் 1 பொசிஷன்லயும், த்ரிஷா நம்பர் 2 பொசிஷன்ல இருந்ததுனால, அந்த காலகட்டத்தில நயன்தாராவால முதல் இடத்த பிடிக்க முடியல. இன்ஃபேக்ட் கஜினி படத்தில அ அசினும் நடிச்சிருந்தாங்க, நயன்தாராவும் நடிச்சிருந்தாங்க. பட் அசின் தான் மெயின் ரோல். சூர்யாவுக்கு மெயின் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இவங்க அசின் தமிழ்லேருந்து விலகி பாலிவுட்டுக்கு போன பிறகு தான் நயன்தாராவால் முன்னணி இடத்துக்கே வர முடிஞ்சுது. ஓகே. ராஜாராணி படமெல்லாம் அதுக்கு பிறகு இவங்க ம். அசின் பாலிவுட் போனதுக்கு பிறகு தான் வெளியே வந்து அவங்க டாப் இடத்துக்கு வந்தாங்க. ஓகே. இப்போ அந்த கஜினி காலகட்டத்திலேயே நயன்தாராவுக்கும், முருகதாஸுக்கும் வந்துட்டு இவங்களால ஒரு பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டேன். உண்மையா அது? அது உண்மைதான். ஓகே. கஜினி படத்தை தமிழில் பண்ணின படத்தை ஹிந்திலையும் முருகதாஸ் ரீமேக் பண்ணார். ம். ஹிந்தியில் ஆமீர் கான், சூர்யா ரோலில் ஆமீர் கான் நடித்தார். அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு ஒரு சாங்கு அசினை வச்சு எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு சீன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது இவங்க அசின் கேரவனில் இருந்தவங்க முருகதாஸ் கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அது எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, அது உங்களுக்கு இல்லை மேடம், அது நயன்தாராவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க ஆட்டிடியூடே ரொம்ப ஹெட் வெயிட் அசினுக்கு. அசின்கா? ஆமாம். ஓகே, ஓகே. இவங்க உடனே அதில் ஈகோ வந்துட்டு நடிக்க எல்லாம் ரெடி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கேரவனில் உட்காந்துட்டாங்களாம். அந்த இன்னொரு பாட்டியும் எனக்கு கொடுத்தா தான் நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் டென்ஷன் ஆன முருகதாஸ் அசின் கிட்ட போயிட்டு, அந்த சாங் வந்து நயன்தாராவுக்கு தான், அது உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் நடித்து தான் ஆகணும், நான் இனிமே உங்களுக்கு பட வாய்ப்பும் தரமாட்டேன், இந்த படத்தில் நான் உங்களை டைரக்டும் பண்ண மாட்டேன், என்னுடைய ஏடி தான் உங்களை டைரக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் கோவம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு அந்த படத்தில் அசினை டைரக்ட் பண்ணதுலாம் ஏடி தான். பாலிவுட் என்ட்ரினால தான் தமிழ் அவங்க மார்க்கெட் வந்து கம்மியாச்சுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரிஷாவுடைய கடும் போட்டி காரணமாக தமிழில் அவங்களுடைய வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் கஜினியுடைய ரீமேக் ஹிந்தியில் வந்ததுனால அந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது பெரிய ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து அவங்களுக்கு பாலிவுட்டில் பட வாய்ப்புகள் கிடைச்சிது. அவங்க என்ன கிளவராக முடிவு பண்ணிட்டாங்க, தமிழில் தானே வந்து நமக்கு த்ரிஷா போட்டியாக இருக்காங்க, அதனால் நம்ம வந்து பாலிவுட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க 2010 அந்த பீரியடில். ஓகே. பாலிவுட்லேயும் முன்னணி ஹீரோக்கள் கூட எல்லாம் ஜோடியாக நடித்தாங்க. அக்ஷய் குமார், ஆமீர் கான், அப்புறம் சல்மான் கான், அஜய் தேவகன், அந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் கூடலாம் நடித்தாங்க. விஜய், சல்மான் கான் கூட அசின் கிசுகிசுக்கப்பட்டதா சொல்றாங்களே, உண்மையா? அதாவது முக்கோண காதல் மாதிரி கேட்குறீங்களா? முக்கோண காதல்ல இவங்க 2 பேர் கூடயும் வந்துட்டு அசின் காதல்ல இருந்ததா சொல்லப்படுது. ஐ மீன் ஒரே சமயத்துல இல்ல, வேற வேற காலகட்டங்கள்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரிஷா தான் விஜய் கூட ஒரு பேரா பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ வந்து இவங்க அந்த வாய்ப்பை தட்டி பறித்து சிவகாசி படத்தில் விஜய் கூட ஜோடி சேர்ந்தாங்க. ஓகே. அதுக்கு பிறகு போக்கிரி படத்துலேயும் விஜய் கூட நடித்தாங்க, காவலன் படத்துலேயும் விஜய் கூட நடித்தாங்க. சினிமா கிசுகள் பத்திரிகைகளில் வர்றது சகஜம்தான். அது மாதிரி அந்த காலகட்டத்துலேயும்
ஆம், விஜய் கூட அசினை சேர்த்து வச்சு கிசுகிசுக்கள் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இவங்க அசின் பாலிவுட் போன பிறகு சல்மான் கான் கூட ஒட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் காதல் வலை வீசியிருக்காரு அசினுக்கும். அதில் இவங்க சிக்கிட்டாங்க. ம். அதுக்கு பிறகு பாலிவுட் பத்திரிகைலாம் வந்து ரொம்ப சகஜமாக இந்த செய்திகள் வந்துட்டு இருந்தது. சல்மான் கானையும் அசினியும் சேர்த்து வச்சு. இதனால கத்ரினா கைஃபுக்கு இவங்க மேலே கோவம் வந்துச்சு. ஏன்னா கத்ரினா கைஃபையும் சல்மான் கான் லவ் பண்ணிட்டு இருந்தார். ஓ ஸோ அதன் மூலமாக கத்ரினாவுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது ஹிந்தியில். இவன் நம்ம இடத்த பிடிச்சிட்டாலே, நம்மளுடைய பட வாய்ப்புகளை பிடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு கத்ரினா கைஃபுக்கு இவங்க மேலே கோபம். அதனால் அசினுடைய பட வாய்ப்புகளை கெடுப்பதற்கான காரியங்களை கத்ரினா கைஃப் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அசினுக்கு மும்பையில் ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை சல்மான் கான் வாங்கி gift அசினுக்கு பண்ணியிருந்தாரு. ஆமாம் அசின் Okay. பேருக்கு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவில் மும்பையில் வர எல்லா மீடியாவிலும் செய்திகள் வெளியே வந்துச்சு. இத்தனைக்கும் அசின் வந்து பணக்காரங்க தான், அவங்க பிராட்டப்பே பணக்காரங்க தான். பட் அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதி கொடுத்ததாக செய்திகள். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, அசினுக்கு அவங்க சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அல்லது வந்து தமிழ் படத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு லவ் இருந்திருக்கு. ஓ ஓகே. அவர் யாருன்னா அசினுடைய காலேஜ் மேட்டு. ம். அவர் பேர் நீல் நிதின் முகேஷ். அவர் ஒரு நடிகர் தானே அவர்? ஆமாம், ஓகே நடிகர் தான். இவங்க கூட வந்து காலேஜ் மேட். அவர் ஓகே. காலேஜ் டேஸ்லேருந்து பழகி இருக்கிறாங்க. ம். அசின் தன் கூட 6 வருஷமாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததா ஓ நீல் நிதினே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். சொல்லுங்க. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, அவ ஒரு துரோகி. அவ மட்டும் இல்லை, அவளுடைய குடும்பமே ஒரு துரோக குடும்பம். ம். என்னை லவ் பண்ணுறதாக, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறதாக நடித்து என்னை ஏமாத்தினா அப்படின்னு அசினை பற்றி பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்தி பேட்டி கொடுத்தாரு ஓகே. நீல். ஆனால் அதுக்கு ரியாக்ஷன் என்னன்ட்டு அசின் கிட்ட கேட்டப்போ அவங்க அதுக்கு ரியாக்ஷன் பதில் கொடுக்க மறுத்துட்டாங்க. சரி, இப்போ மறுபடியும் அசின் பக்கம் வந்தீங்கன்னா, அசின் வந்து ஒரு மைக்ரோமேக்ஸ் ஃபவுண்டரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ராகுல். அந்த ராகுலோட எப்படி வந்து அசினுக்கு காதல் உருவாச்சு? இது வந்து கிட்டத்தட்ட கஜினி படத்தினுடைய அந்த லவ் ட்ராக் மாதிரியான ஒரு விஷயம் அவங்க ரியல் லைஃப்ல நடந்தது. ம். அக்ஷய் குமார் கூட ஒரு படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க அசின். ஓகே ஓகே. அந்த படம் ஹவுஸ்ஃபுல் நினைக்கிறேன், ம். ஹிந்தி படம். அந்த படத்துக்காக டாக்காவுக்கு போக வேண்டியிருந்தது, மும்பையிலேருந்து டாக்காவுக்கு. இவர் வந்து அக்ஷய் குமார் ஒரு ப்ரைவேட் ஜெட்டை புக் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரைவேட் ஜெட்டில் பயணம் போனவங்க 3 பேசஞ்சர்ஸ் தான். 1 அசின், 2வது அக்ஷய் குமார், 3வது ராகுல் சர்மா. ஓகே. அப்போது அக்ஷய் குமார் கிட்ட ராகுல் சர்மா வந்து முன்னாடியே அசினை லவ் பண்ணியிருக்கிறாரு. அதை அக்ஷய் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், மைக்ரோமேக்ஸோடைய கோஃபவுண்டர்ன்றதுலாம் அவகிட்ட சொல்லாதேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லாமல் என்னை ஒரு சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அவர் ராகுல் சர்மா. அதே போல் அக்ஷயும் அந்த ஃப்ளைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படி சாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். இவங்கள வந்து ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாததுனால அவருக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு தான் அக்ஷய் குமாரே சொன்னாராம், நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணோமே அந்த ஃப்ளைட் யாரோடது தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். ம். யாருன்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனே ராகுல் சர்மா, அவருக்கு சொந்தமான ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னோடனே ஓ. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதான். அட பாவி, நீ இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா ஹம். அப்படி சொல்லிட்டு, முதலே சொல்லியிருந்தாக்கா அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசியிருப்பேனே அப்படின்ட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டு. அதுக்கு பிறகு வந்து அவர் மைக்ரோமேக்ஸ் செல்ஃபோன் கம்பெனியுடைய கோஃபவுண்டர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவருடைய நம்பரை வாங்கி அவருக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாங்க அசின்னு. ஏற்கனவே இவங்களை லவ் பண்ணிட்டு இருந்ததுனால
2 பேரும் சட்டுன்னு லவ் பண்ணிட்டாங்க. 2016ல இவங்க மேரேஜ் நடந்தது. 2017ல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, ஆரின் அந்த குழந்தையோட பேரு. பெண் குழந்தை பிறந்தது. இப்போ ரீசென்ட்டா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சோஷியல் மீடியால ஒரு ரூமர் பூம் ஆச்சு. இவங்க அசினுடைய இன்ஸ்டாகிராமில் இருந்த அந்த மேரேஜ் ஃபோட்டோஸு, ராகுல் சர்மா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் வந்து ஹஸ்பண்டுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரூமர் ரெக்கட்டி பறந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அது வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஏறனால டெலீட் ஆச்சு, நாங்கள் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க நடிப்பை விட்டு விலகினதுக்கு காரணம் கல்யாணம் தான். நடிப்பை விட்டு விலகினத்துக்கு 2 காரணம். ஒன்று வந்து பாலிவுட்டில் அவங்க நடித்த படங்கள் ஆரம்பத்தில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகிட்டு இருந்தது. பட் லேட்டர் ஆன் அவங்க நடித்த படங்கள் வந்து 1 பை 1 ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சுனாக்கா தன்னை சைட்லைன் பண்ணிடுவாங்க, ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிற யதார்த்தம் அவங்களுக்கும் புரிஞ்சிருந்தது. தமிழ்லேயும் வந்து ஆல்ரெடி த்ரிஷா, அதுக்கப்புறம் நயன்தாராவும் பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஸோ தமிழ்லேயும் தான் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த யதார்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுதான் மெயின் ரீசன். 2வது ரீசன், சரி நமக்கு பணமும் புகழும் நிறைய சம்பாதிச்சாச்சு, இனிமேல் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க ஓப்பனாக. நான் இது வரைக்கும் கமிட் ஆகி எல்லா படத்துலையும் நடித்து முடிச்சிட்டேன், இனிமேல் நான் எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு ஒரு தொழிலதிபரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் அசீனும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது ஏன் வந்து நடிகைகள் ஏன் வந்து அவங்க சூஸ் பண்ணுற இடம் வந்து ஏன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்காங்க? காசு, பணம், துட்டு, மணி அதான் மெயின் ரீசன். ஏன்னா வந்து சினிமாக்காரர்கள் கிட்ட காசு இருந்தால் கூட அவங்க எவ்வளோ காலத்துக்கு பீக்கில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹீரோவை கல்யாணம் பண்ணால் கூட அவர் ஹீரோடைய மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு பிறகு மேலும் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் தொழிலதிபர்கள்னாக்கா அவங்க வந்து கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் மெயின் ரீசன். அதே போல் தொழிலதிபர்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஐக்கானாக நடிகைகள் நினைக்கிறாங்க. ஓகே. பெரிய பார்ட்டிஸ், பிஸ்னஸ் மீட்டிங்லாம் போகும்போது தன் நடிகையை வந்து எல்லாருக்குமே தெரியும், நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு நடிகையை காமிச்சு ஷீ இஸ் மை வைஃப் அப்படின்னு சொல்கிறது அவங்க ஸ்டேட்டஸ் ஐக்கானாக நினைக்கிறாங்க தொழிலதிபர்கள். ஸோ இதனால தான் அந்த இது சீக்கிரம் பற்றிக்குது. ஆனால் நிறைய தொழிலதிபர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிறைய நடிகைகள் வந்து எவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கேள்விக்குறி தான். பல பேருடைய அந்த திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ரம்பாலாம் கூட தொழிலதிபர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரம்பா அவங்க தான் டிவோர்ஸ் கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் திருமணம் நடந்ததுனால சென்னை கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போட்டாங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா வந்து டிவோர்ஸ் கேஸ் போட்ட உடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க கோர்ட்டில், முதல்ல கவுன்சிலிங் அனுப்புவாங்க. கவுன்சிலிங்லேயும் வந்து செட் ஆகலைன்னா தான் டிவோர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கவுன்சிலிங்கு திரும்ப ரிப்பீட்டடாக கவுன்சிலிங் கொடுக்கும்போது மனசு மாறி மறுபடியும் வந்து புருஷன் கூடவே போயிட்டாங்க. ஆனால் நிறைய தொழிலதிபரில் திருமணம் பண்ணிக்கிட்ட நடிகைகளும் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ நம்ம அசீனோட லைஃப் எடுத்து பார்த்தோம்னா திடீர்னு வந்துட்டு ஒரு 2011 2010 வந்துட்டு அவங்க ஸ்ரீலங்கா போனதுனால பேன் பண்ணிட்டதா சொல்லுவாங்க. என்ன சமாச்சாரம்? ரெடி அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அந்த படத்துலையும் சல்மான் கான் தான் ஹீரோ. அந்த படத்தில் ஷூட்டிங்காக மொரிஷியஸ் போகிறதாக முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. சல்மான் கான் தான் என்ன ரீசனுக்காகவோ மொரிஷியஸுங்கிறத சேஞ்ச் பண்ணி டைரக்டர்கிட்ட ஸ்ரீலங்காவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் சல்மான் கான் வற்புறுத்தல் காரணமாக இலங்கைக்கு போய் படம் பிடிச்சிருக்காங்க. அப்போது வந்து அந்த போர் நடந்து முடிஞ்சு ஈழத் தமிழர்கள்லாம் வந்து பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருந்த நேரம். அதனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. இந்தியாவை சேர்ந்த நடிகைகள் யாரும் வந்து இலங்கைக்கு போய் நடிக்கக்கூடாது,
அவங்க வந்து தமிழர்களுடைய விரோதிகள், அந்த சிங்களவர்கள், சிங்கள அரசாங்கம் தமிழர்களுடைய விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய திரைப்பட சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி ஓப்பனா ப்ரெஸ் ரிலீஸ் குடுத்திருந்தாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்துட்டு அமிதாப் பச்சன், ஷாருக் கான் அவங்களே கூட வந்து அதுக்கு கட்டுப்பட்டுருக்காங்க. தமிழர்களுடைய சென்டிமெண்ட்ட மதிச்சு, அவங்களுமே வந்து இலங்கைக்கு ஷூட்டிங் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ, ம். இலங்கை வேணாம் அப்படி சொல்லிட்டு வேற நாட்டுக்கு போலாம் சொல்லிட்டு அமிதாப் பச்சனும், ஷாருக் கானுமே வந்து டைரக்டருடைய முடிவ மாத்தியிருக்காங்க. ஆனா, இந்த சல்மான் கான் தான் இவங்கள சிக்கல்ல மாட்டி விட்டாரு. இலங்கைக்கு போயி அங்க அப்போ பிரசிடென்ட்டா இருந்தவங்களுடைய ஒய்ஃப் அவங்க கூட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு, அது ஏதோ வந்து ஏதோ ஒரு நலத்திட்ட உதவி வழங்கும் விழான்னு நெனைக்கிறேன். அதுல கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து தமிழர்கள கொன்று குவிச்ச ஒரு அரக்கன். அவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரத்த கறையோட இந்தியா திரும்பி இருக்கிறாங்க. ஓகே. அதனால சவுத் இந்தியால அவங்களுக்கு தமிழ், தெலுங்குலலாம் வந்து அதுக்கு பிறகு பட வாய்ப்பே இல்ல. பாலிவுட்ல மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்ச பிறகு விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. அசின் இந்த நயன்தாரா விஷயம், முருகதாஸ் விஷயம் சொன்னேன். அதுபோல வந்து அவங்க எந்த அளவுக்கு ஆட்டிட்யூடு மிக்கவங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். ம். ஒரு இந்தி படத்துல நடிக்கும்போது அத வந்து பாரிஸ்ல போய் படம் பிடிச்சிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஹீரோயினுக்கு கொடுக்குற காஸ்டியூம்ஸ் எல்லாமே வசதியான காஸ்டியூம்ஸா தான் இருக்கும். ஆமா. ட்ரெஸ்ல இருந்து கால்ல போட்டுக்கிற ஸ்லிப்பர்ஸ் வரைக்கும். ஆனா, அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து அந்த டைரக்டர், அதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்த ஸ்லிப்பர நான் போட மாட்டேன். ம். அது வந்து சீப்பான ஸ்லிப்பரா இருக்கு. ஆ. எனக்கு வந்து ஒஸ்தியான ஸ்லிப்பர் வேணும் அப்படின்ட்டு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிக்க வேண்டிய அன்னைய தினத்தினுடைய ஷூட்டிங் முடிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி. இருந்தாலும் எனக்கு வந்து ஒஸ்தி ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தா தான் வந்து நடிப்பேன்னு இவங்க அடம் பிடிச்சிட்டதுனால, வேற வழி இல்லாம டைரக்டர் இவங்கள கூட்டிட்டு போயிட்டு பாரிஸ் தெருக்கள்ல சுத்தி காமிச்சு, "உனக்கு என்ன ஸ்லிப்பர் வேணுமோ எடுத்துக்கோ" அப்படின்ட்டாரு. ம். அதுக்கப்புறம் இவங்க செலக்ட் பண்ண ஸ்லிப்பருடைய விலை வந்து ஒரு ஜோடி ஸ்லிப்பர் விலை ரூ. 2,00,000. அந்த வா! ரூ. 2,00,000 ஸ்லிப்பர் இவங்களுக்கு வாங்கி கொடுத்த பிறகு தான் அந்த படத்துல நடிச்சாங்க. அந்த டைரக்டர் அதுக்கு பிறகு ரொம்ப வருத்தத்தோட மீடியால அந்த படம் முடிஞ்ச பிறகு சொல்லியிருந்தார். "இனிமே நான் அசினை வச்சு படமே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்ட சொல்லியிருந்தார். ஓகே. இப்போ அசினோட தற்போதைய நிலை என்ன? நல்லா ஹேப்பியா இருக்காங்களா அவங்க? ஆமா. அசின் ராகேஷ் சர்மாவோட ஹேப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமர்ஸ் நீல் எல்லாமே நீல் நிதின் தான் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஓகே. ரொம்ப நன்றி சார். கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு. நெக்ஸ்ட் நன்றி. நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.